Allahu 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 Allah Allahu 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 Allah. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு நபிக்கும் நிறைய முஜிசாக்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார், அற்புதங்களை கொடுத்திருக்கிறார். எதற்காக நபிமார்களுக்கு அற்புதங்கள் என்றால் நம்முடைய ஈமான் அதை கேட்டு அதன் மூலம் ஈமான் உத்வேகப்படுத்துவதற்காக வேண்டி. சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்புடன் தூக்கி வீசப்பட்டார்கள். அந்த நெருப்பு கூட்டம் அவர்களுக்கு இடம் அளித்தது, சுகம் அளித்தது. அல்லாஹ் நெருப்பை குளிர்ச்சி தருகிற இடமாக மாற்றினான். இதை கேட்கிற பொழுது நமது ஈமானுடைய உத்வேகம் அதிகமாகும். அல்லாஹ் சொல்கிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹ். யார் முஃமின்கள் என்றால் அவர்கள்ட்ட அல்லாஹ்வை பற்றி பேசும் பொழுது, அல்லாஹ்வுடைய நாத்தை, அல்லாஹ்வுடைய சிஃபாத்தை, அல்லாஹ்வுடைய ஆற்றலை, அல்லாஹ்வுடைய வல்லமையை அந்த முஃமின்கள்ட்ட பேசும் பொழுது இதா ذுகிரல்லாஹ், அவர்கள் உள்ளங்கள் வஜ்லத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய பயத்தால் நடுங்கும். وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ إِيمَانًا. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பற்றி அந்த முஃமின்கிட்ட சொன்னா அவருடைய ஈமான் அதிகமாகும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அனைத்து முஜிசாக்களும் நமது ஈமானை அதிகப்படுத்துவதற்காக. சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் முஜிசா கொடுத்தார். சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வலக்கத் ஆதைனா மூசா திஸ்அ ஆயாத்தின் பையினாத். நாம் மூசா நபிக்கு 9 தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்தோம். நைல் நதியை கடந்து போனாங்க, நமக்கு தெரியும். அந்த தடியை தூக்கி கீழே போடுவாங்க, பாம்பா மாறிச்சு, நமக்கு தெரியும். ஒரு இடத்துல தண்ணி தேங்கி இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் தண்ணி தேங்கி இருக்கு. தண்ணி தேங்கி வத்தின இடம் எப்படி இருக்கும்? காஞ்ச வறண்டு போன தஞ்சாவூர் டெல்டா பகுதி மாதிரி இருக்குமா? குழஞ்சு இருக்கும், நடக்க முடியாது, கால் வழுக்கும். ஆனால் நைல் நதியில் அல்லாஹ்வுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி, என்னைக்காவது இப்படி யோசிச்சிருக்க போனோமே, நைல் நதியில அதுக்கு முன்னாடி அவன் வந்து நிற்கும் பொழுது தண்ணி ஓடிட்டு இருக்கு. அந்த தண்ணி ஓடுற இடத்துல அல்லாஹ் பாதை வச்சு கொடுத்தா, ரோடு மாதிரி. எப்படி அமைச்சு கொடுத்தா? இங்க அல்லாஹ்வுடைய ஆற்றல் வெளிப்படுகிறது. எனவே நாம் நம்முடைய ஈமானை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வால் தண்ணீரின் மீது பாதை அமைக்க முடியும், தண்ணீரை அகற்றியும் பாதை அமைக்க முடியும். அல்லாஹ்க்கு சொதன்னு ஆக்குறதுக்கு, அந்த மைதானத்தை மைதானத்தை மாதிரி ஆக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதே போன்று அல்லாஹ் சொல்கிறார், சரி, மூசா நபியினுடைய ஆற்றல்களில் ஒன்று, அவருடைய வலது கையை இப்படி மூடிக்கொண்டு தனது அக்கலில் வைத்து எடுத்து திறந்தால் அது சூரியனை விட பிரகாசமாக இருக்கும். சில ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்க என்ன சாப்பிட்டு வந்தீங்க வீட்ல, அதையும் நான் சொல்லுவேன். நீங்க வீட்ல என்ன பொருளை உங்களுடைய கரங்களை மறைச்சு வச்சிருக்கீங்க, அதையும் நான் சொல்லுவேன். வீட்ல என்ன பொருளை நீங்க மறைச்சு வச்சிருக்கீங்க, அதையும் நான் சொல்லுவேன். சில ஈசா நபி கொடுத்த முஜிசா அற்புதம் இது. ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறவி குருடரை தனது திருக்கரத்தால் தடவினால் அவருக்கு பார்வை கிடைத்துவிடும். வெண் குஷ்டவாளியை தடவினால், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு தடவினால் அவருக்கு பார்வை கிடைத்துவிடும். இது ஈசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம். இப்படி இந்த வரிசையில் எம்பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய அற்புதங்களை கொடுத்திருக்கிறான். நபியின் அற்புதம் உங்களை தலைப்பு கொடுத்தா நீங்க வரிசையா பட்டியல் போடுவீங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலாவை பிறந்து முதல் கொண்டு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் பயணத்தை சில மணி துளிகளில் அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினார். முதல் வானம், 2வது வானம், 3வது வானம், 7 வானங்களை கடந்து அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசிவிட்டு வந்த அந்த விண்வெளி பயணம் அற்புதம், மிகப்பெரும் ஒரு அற்புதம், ஆற்றல் நிறைந்த அற்புதம். அந்த விண்வெளி பயணத்திலே, மேராஜ் பயணத்திலே மக்காவில் இருந்து, ஹரமில் இருந்து பைத்துல் முகத்தஸ் சென்று வந்த அந்த நிகழ்வை சொல்லும் பொழுது மக்கத்து குஃபார்கள் சொன்னார்கள், பைத்துல் முகத்தஸா அது எப்படி இருக்கும் சொல்லுங்க. ஏன்னா அவர்கள் பல முறை பைத்துல் முகத்தஸ் சென்று வந்தவர்கள். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு முன்னால் பைத்துல் முகத்தஸ் சென்று போகவில்லை. அப்ப நபியை பார்த்து அந்த குஃபார்கள் கேட்கிறாங்க, பைத்துல் முகத்தஸுடைய தலைவாயில் எப்படி இருக்கும், எத்தனை ஜன்னல்கள் இருக்கு, எத்தனை தூண் இருக்கு, பைத்துல் முகத்தஸுடைய முகடு எப்படி இருக்கும், எப்படி ஃபால் சீலிங் போட்டுருக்கோம், அதாவது ஃபால் சீலிங்னா அப்ப அந்த நேரத்துல உள்ள முகடு அது எப்படி இருக்கும் என்பதாக அந்த குஃபார்கள் கேட்டார்கள். நாயகம் சொல்லுவார்கள், நான் ஒரு மலையின் முகட்டுக்கு மேல் நின்றேன், அல்லாஹ் பைத்துல் முகத்தஸை கொண்டு வந்து என் கண் முன் காட்டினான், நான் பார்த்து சொன்னேன்.
உஸ்தாத் ஒருத்தவங்க ஷமாயி திரும்பின்னு ஒரு கிதாப் இருக்கு, நபியை பற்றி வர்ணிக்கிற கிதாப். இந்த கிதாபை பற்றி பாடம் நடத்தும் பொழுது இந்த கிதாபை பற்றி பாடம் நடத்துவாங்க. அவங்களுடைய பாடம் வந்து ஷமாயி திரும்பிதி தான். எப்பவுமே அவங்களுக்கு வந்து திரும்பிதி கிதாபை விரிவாக்கம் சொல்லி மாணவர் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி சொல்லிக் கொடுக்கும் போதெல்லாம் அந்த கிதாபை வாசிக்கிற பொழுது அர்த்தம் வைப்பாங்க. ஒரு இடத்தை பார்த்து நபியின் முகம் எப்படி இருக்கும், நபியின் கண் எப்படி இருக்கும், நபியின் தாடி எப்படி இருக்கும், நபியின் தலைமுடி எப்படி இருக்கும், நபி நடந்தால் எப்படி இருக்கும், ஒரே ஒரு இடத்தை பார்த்து அப்படி வர்ணிப்பாங்க. படிக்கிற காலத்துல அந்த அளவுக்கு ஞாபகம்லாம் இல்லை. சின்ன பிள்ளைங்க விளையாட்டு போக்குற டீனேஜ்ல அதை பத்தி விளக்க முடியல. அதற்கு பிறகு அவருடைய மரணத்திற்கு பிறகு ஷேக் அத்தாஹிர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர் மரணத்திற்கு பிறகு நாங்கள் செய்திகளை கேள்விப்படுகிறோம். எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்லுவார்கள் ஹதீஸ்களை. அல்லாஹ் பேர் அற்புதம். பெருமக்களே, அப்படி அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பைத்துல் முகத்தஸ கொண்டு வந்தாங்க, மக்கால காட்டினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பைத்துல் முகத்தஸ பார்த்து சொன்னாங்க. இப்படி பெருமானாருக்கு அல்லாஹ் நிறைய அற்புதங்களை கொடுத்தான். ஹிஜ்ரத் செய்கிற பொழுது சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் பெருமானாரும் மதீனாவை நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிற பொழுது பெருமானாருடைய தலைக்கு 100 செந்நிற ஒட்டகையை அபூ ஜஹல் அறிவித்திருந்தார். பெருமானாரை குடித்து விட்டால் அந்த நபருக்கு உயிரோடோ அல்லது நமக்கு இல்ல ஜனாதாவாக கொண்டு வந்தால் உங்களுக்கு 100 செந்நிற ஒட்டகை கொடுக்கிறேன். இப்ப உள்ள கரண்ட் ஸ்டேட்டஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னா 100 பென்ஸ் கார் கொடுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சுராக்கா ஆசைப்பட்டு அவரே சொல்கிறார், நான் யாரும் போய் நபியை பிடிச்சிட கூடாது, நம்ம முதல்ல போயிருக்கணும்னு சொல்லி என் வீட்டுக்கு பின்புறமா சபையில இருந்து அப்படியே மெதுவா எழுந்து போய் என் வீட்டுக்கு பின்புறமா போய் என் பணியாட்ட சொல்லி அந்த என்னுடைய ஒட்டகம் ஒரு மலைக்கு மேல மலையோட அடிவாரத்தில் இருந்துச்சு, அந்த ஒட்டகத்துக்கு மேல ஏறி நான் நபியை பிடிக்க சென்றேன். நபியையும் சித்திக் நாயகத்தையும் பார்த்து விட்டேன். நான் பின்தொடர்வதை சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்து நபியிடத்தில் சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் பின்தொடர்கிற செய்தியை கேட்ட பிறகு ஏதோ தன் நாவினால் மொழிந்தார்கள். அப்படி மொழிகிற பொழுது என் ஒட்டக குதிரையினுடைய கால்கள் பூமியில் பதிந்தது. இப்படி 3 முறை ஆச்சு. 3 முறை ஒவ்வொரு முறை நபியை கேட்ட, யார ரசூலுல்லாஹ் விட்டு விடுங்கள், யார ரசூலுல்லாஹ் திருப்பி விடுகிறேன், என்னை விட்டு விடுங்கள், உங்களை பின்தொடர மாட்டேன் என்று 3 முறை கேட்டேன். 3 முறையும் பெருமானார் விட சொன்னார்கள் பூமியை. பூமி விட்டது. ஆனால் 3 முறையும் தொடர்ந்தேன். 3வது முறை நாயகம் கபீரா சரணடைஞ்சேன். யார ரசூலுல்லாஹ் உங்களை புடிச்சு கொடுத்தா, உங்களை காட்டி கொடுத்தா, நீங்க இருக்கீங்கன்னு சொன்னா எனக்கு 100 செந்நிற ஒட்டகை அபூ ஜஹல் தருவான். இப்ப நான் என்ன செய்ய சொல்லுங்க. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு தப்பித்து மக்காவில் வாழ வழி இல்லாமல் வாழ முடியாமல் தப்பித்து மதீனாவுக்கு செல்கிறார்கள். அதான பொருள். மக்கால இடம் இல்ல. அல்லாஹ்வே சொல்கிறான், அதற்கு பிறகு நபியால் மக்காவில் வாழ முடியாது, கொன்று விடுவார்கள், கைதாக்கி விடுவார்கள். அந்த நேரத்தில் நபி சொல்றாங்க, நீ இப்போது என்னை காட்டி கொடுக்காவிட்டால், சுராக்காவை போது நபி சொல்றாங்க, காட்டி கொடுக்காவிட்டால் ரோம் நகரத்தை நாங்கள் வெற்றி கொள்வோம். மதீனா நோக்கி அகதியா போயிட்டு இருக்காங்க. அப்ப நாயகம் சொல்கிறார்கள், ரோம் நகரத்தை நாங்கள் வெற்றி கொள்வோம். அப்படி ரோம் நகரத்தை முஸ்லிம்கள் வெற்றி கொண்டால் ரோம் நகரத்தினுடைய அரசன் அறிகிற காப்பு உனக்கு பரிசு. சுராக்கா கேட்கல, நபியே உங்களுக்கு கேட்காத வழியில் நம்ம தான் போயிட்டு இருக்கீங்க. நீங்க எங்க இருந்து ரோம் நாட்டினுடைய ரோம் அன்றைய இஸ்ரேல் போன்று, இன்றைய இஸ்ரேல் போன்ற அன்றைய ரோம், இன்றைய அமெரிக்காவை போன்ற அன்றைய ரோம். நாயகம் சொல்கிறார்கள், இப்ப நீங்க விட்டுட்டீங்கன்னா, எங்களை காட்டி கொடுக்கலன்னா உங்களுக்கு ரோம் நாட்டின் அரசனின் காப்பு கிடைக்கும். சுராக்கா பதில் பேசாமல் சென்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் வரலாறு வருகிறது, ரோம் வெற்றி கொள்ளப்பட்டது. வெற்றி கொள்ளப்பட்டவுடன் முதல் வரிசையில் சுராக்கா நின்றார். முரதரவை நிக்கிறாரு. முரதரவை பார்த்தாங்க, காப்பை எடுத்து ஒண்ணுமே பேசல. சுராக்கா ரலியல்லாஹு தஆலா கையில மாட்டி விட்டாங்க. அப்போது அவர் முஸ்லிமாக மாறிவிட்டார். இவர்கள் இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நிறைய அற்புதங்களை வெளிப்படுத்தினார்கள். ஒரு போர்ல தபூக் யுத்தத்துல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாட்கள் அதிகமாகிட்டே போகுது. நாயகம் சொன்னார்கள், நீங்க நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நாடி விட்டால்
இந்த இடத்துல உள்ள ஒரு ஊற்ற தண்ணீர் ஊற்ற அடைச்சிக்கிறீங்க. தண்ணீர் இல்லாத ரொம்ப சிரமமான நேரமா இருந்துச்சு. அப்ப நாயகம் சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நாளைக்கு நீங்க தண்ணீர் ஊற்ற அடைச்சிக்குவீங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் சொன்னார்கள். முற்பகல் நேரத்துல எனக்கு முன்னாடி நீங்க போயிட்டீங்கன்னா முற்பகல் நேரத்துல அங்க போயிடாதீங்க. ரெண்டு ஷர்ட் போட்டாங்க. அப்படி முற்பகல் நேரத்தில் போயிடாதீங்க ஒண்ணு. ரெண்டாவது, யாரும் நான் வருவதற்கு முன்னால் தண்ணீர்ல கை வச்சிடாதீங்க. ரெண்டு ஷர்ட் போட்டாங்க. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கை வந்து அடைந்தாங்க. தண்ணீர் அந்த ஊற்றுக்கிட்ட வந்துட்டாங்க. கொஞ்சமா ரொம்ப குறைவான தண்ணீர் இருந்தது. நாயகம் கேட்டார்கள், யாராவது கை வச்சுக்கலான்னு சொல்லி. ரெண்டு தோழர்கள் சொன்னாங்க, யாராவது சொல்றதா நாங்க கை வச்சுட்டோம். பெருமாள் கடிந்து கொண்டாரு, நான் தான் சொன்னேன் கை வைக்காதீங்கன்னு சொல்லி. பிறகு சஹாபிகள் பெருமாளை கட்டளையிட்டார்கள். அந்த ஊற்றிலிருந்து தண்ணியை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட சொன்னாங்க. போட்டார்கள் சஹாபிகள். அந்த பாத்திரத்திலேயே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகங்களை கைகளை கழுவி அந்த தண்ணீரை பெருமானார் முகங்களை கைகளை கழுவிய தண்ணீரை எடுத்து ஊற்றினார்கள். 1000 நபர்களுக்கு அந்த தண்ணீர் பயன்படுத்தது. முஸ்லிம் ஷரீஃப்ல வர செய்தி. 30,000 நபர்களுக்கு 30,000 நபர்களுக்கு தண்ணீர் பயன் கொடுத்தது என்பதாக முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவாகி இருக்கிறது. சில அனஸ் ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் செய்றாங்க. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதங்களை நாயகம் இப்படி வெளிப்படுத்தினார்கள். ஒரு முறை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து நபிகிட்ட சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், உஹது போர்க்களத்துல என்னுடைய தந்தை வஃபாத் ஆகிவிட்டார். எனக்கு 6 தங்கைகளை சகோதரிகளை விட்டுட்டு போயிட்டாரு. கடன் நிறைய இருக்கு. இப்ப பேரிச்சம்பழம் அறுவடை நேரம், கடனாளிகள் வந்து நிக்கிறாங்க. நீங்க வந்து கொஞ்சம் சிபாரிசு செய்தால், கொஞ்சமா பேரிச்சம்பழம் ரொம்ப குறைவா பேரிச்சம்பழம் இருக்கிறது, நீங்க வந்து சிபாரிசு செய்தால் கடனாளிகள் கொஞ்சம் பங்கிட்டு கொடுத்து விட்டு எனக்கு தேவையை எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு ஜாபிர் ரலியல்லாஹு சொல்ல பெருமானார் ஐடியா கொடுத்தார்கள், ஆலோசனை சொன்னார்கள். நீங்க உங்க பேரிச்சம்பழத்தினுடைய அந்த தோட்டத்துல இருந்து பேரிச்சம்பழத்தை பறித்து விரிச்சி வைங்க, நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. கடனாளிகள் சுற்றி நின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்தம்பழத்திற்கு அருகாமையில் அமர்ந்து கடனாளிகளை வர சொன்னாங்க. பெருமானார் முபாரக்கான கரத்தில் இருந்து பேரித்தம்பழம் எடுத்து கடனாளிகள் கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்படி கொடுக்கிற பொழுது ஜாபிர் சொன்னாங்கன்னா, எனக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்லை, என் வீட்டுக்கு ஒண்ணும் இல்லைன்னா கூட பரவாயில்லை, ஆனா கடனாளிகள் என் கருத்தை பிடிக்க கூடாது என்று நான் மனதில் எண்ணிக்கொண்டேன். இது எல்லாமே முஸ்லிம் ஷரீஃப்ல வர செய்திகள். முஸ்லிம்ல புகாரில சும்மா முஅஜிஸான்னு சொல்லி அப்படி அடிச்சு விடுறது இல்ல. முஸ்லிம் ஷரீஃப்ல இருந்து புகாரி ஷரீஃப்ல எடுத்தது. அப்ப ஜாபிர் என்ன சொல்றாங்க, எனக்கு கிடைக்கிறதா கூட பரவாயில்லை, என் வீட்டுக்கு கொண்டு போனா கூட பரவாயில்லை, ஆனால் கடனாளிகளுடைய கடன் அடைந்தால் போதும் நினைத்தேன். ஆனால் எல்லா கடனாளிகளுடைய கடன்களையும் அடைத்து என் 6 சகோதரிகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிற அளவுக்கு அதில் அல்லாஹ் பரக்கத் செய்தான். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அமரும் பொழுது அதில் எவ்வளவு பேரித்தம்பழம் இருந்ததோ முடிக்கிற பொழுதும் அவ்வளவு பேரித்தம்பழம் இருந்தது, கொஞ்சமும் குறையல. இப்படியே நிறைய ஒரு முறை உணவுக்காக வேண்டி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. ரொம்ப கம்மியான உணவு இருந்துச்சு. இப்போதைய கால கணக்குப்படி 2 கிலோ கோதுமை மாவு இருந்துச்சு. ஒரே ஒரு ஆட்டு குட்டி இருந்துச்சு. தபூக் அகல்வதற்காக வேண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புலி நோண்டிட்டு இருக்காங்க. அவ ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு போய் ஆயிட்ட கேட்டாங்களா, பெருமானார் ரொம்ப பசியா இருக்காங்க, பட்டினியா இருக்காங்க, ஏதாவது ஒரு மசாலா சமைச்சு கொண்டு வர கொடுக்கலாமா நபிக்கு கேட்ட பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, ஒரே ஒரு சாவு கோதுமை, ஒரே ஒரு சாவு 2.5 கிலோ கோதுமை, ஒரு சின்ன ஆட்டுக்குடி இருக்கு, நீங்க ஆட்டுக்குடியை அறுத்து குழம்பு செய்யுங்க, நான் கோதுமை மாவு குழைக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா மாவு குழைச்சி ஆட்டுக்குடியை வச்சு கொதிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த அம்மா சொல்லி இருப்பது, நபி கிட்ட நபியுடைய தோழர்கள் கிட்ட என்ன அவமானப்படுத்திடாதீங்க, இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவுதான் பொருளே, ஒரு 2.5 கிலோ கோதுமையும் கொஞ்சோண்டு குழம்பு தான் இருக்கு, இதை நபியில சொல்லி கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு போய் மிக மெதுவாக சொல்லும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகல்வாசிகள் அறிவிப்பு செஞ்சாங்களா, ஜாபிர் உங்களுக்கு உணவளிக்க அழைக்கிறார். 1000 பேர் ஒண்ணும் முடியல, வராங்க. நேரா வீட்டுக்கு போய் அந்த அம்மாட்ட சொல்ல அந்த அம்மா செம்மையா திட்டினாங்க. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையோடு வருவதை பார்த்து அந்த அம்மா விலகிக் கொண்டது. நபியிடத்தில் குழைத்த மாவை கொடுத்தது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது முபாரக்கான எச்சிலை துப்பினார்கள், துப்பி குழைத்து கொடுத்தார்கள். சட்டியில் முபாரக்கான எச்சிலை துப்பினார்கள். அதற்கு பிறகு 1000 பேரும் சாப்பிட்டு, வீட்டுக்காரங்களும் சாப்பிட்டு, நபியும் சாப்பிட்டு கொஞ்சமும் குறையாமல் இருந்தது.
இவை அனைத்தும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதங்கள். இன்னும் நிறைய அற்புதங்கள் இருக்கிறது. நபியின் முஜிசாக்கள் என்று கிதாபில் இருக்கிறது. பெருமக்களே, இந்த முஜிசாக்களை, இந்த அற்புதங்களை நாம் கேட்கிற பொழுது, பேசுகிற பொழுது நமக்கு ஈமானுடைய உத்வேகம் அதிகமாக இருக்கும். இன்னமல் முஃமினூன இதா ذكرல்லாஹ் வஜலத் குலூபுஹும், யாருக்கு அல்லாஹ் சொல்லப்படுதோ அவருடைய உள்ளங்கள் நடுங்கும். அதுக்கு பிறகு அவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பற்றி பேசும் பொழுது அவருடைய ஈமான்கள் உயரும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறானே, அந்த பொழுதிலே அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. நாமும் முஜிசாக்களிலிருந்து பாடம் பெற்று நமது பிள்ளைகள், நமது குடும்பத்தார்கள், நாம் பார்ப்பவர்கள், நம்மை பார்ப்பவர்கள் எல்லோரையும் பாடம் படிக்கிற உயர்ந்த மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இந்த